ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் பாகக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாவக்காய் கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், கசப்புங்கிறதே கொஞ்சம் கூட இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். சாதாரணமாகவே பாகக்காய்ங்கிறது சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லது. அவங்களாம் அடிக்கடி உணவில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு பாவக்காவை நல்லா வட்டமாக வெட்டி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு கொஞ்சம் கரம் மசாலா, பாதி எலுமிச்சம்பழம் இதெல்லாம் பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இதுக்கு தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. நம்ம கையாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நல்லா பெரட்டி விடணும். பாவக்காய் கழுவின தண்ணியிலையே கொஞ்சம் ஈரம் இருக்கும். இந்த லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா சேர்ந்து பிடிச்சிரும். இது கூட கொஞ்சம் ஒரு கெட்டியான தயிர் இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ இன்னுமே கொஞ்சம் நல்லா அதில் சேர்ந்து பிடிச்சிரும். கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்ந்து பிடிச்சிரும், கசப்பும் இருக்காது. இது நல்லா அப்படியே ஊற விட்டுறணும். கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரமாவது கொஞ்சம் ஊற வச்சிடலாம். கசப்பெல்லாம் எடுத்துரும், ஒன்றுமே கசப்பே இருக்காது. அப்படி ஊற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஊறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு, பேன் சூடானதை எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் ஊறிட்டுருக்க அந்த பாவக்காவெல்லாம் தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி வேக வச்சிடலாம். இதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. மொத்தமாக போடாமல் தனித்தனியாக எடுத்து வச்சிடணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக அழகாக வரும். இந்த மாதிரி போட்டு வெந்ததும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே கிறிஸ்பியாகவே இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் தாராளமாக இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கசப்பே தெரியாது, ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிடவுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.